கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி சுழற்சி மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து பிரியமானவர்களே, தேவன் இந்த மாதம் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏனெனில் கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்ளுவான். ஆமேன். ஆண்டு சொன்னார். இந்த மே மாதம் மந்த் ஆஃப் ப்ரேயர், ஜபத்தின் மாதமாக தேவன் நமக்கு முடிசூட்டிருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த மாதம் அதிகமாக நீங்கள் ஜபத்து மூலிமா எதெல்லாம் தேவன் சம்பந்தத்தில் கேட்குறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பல வருஷமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், பல காரியங்களுக்காக, பல தேவைகளுக்காக, பல அற்புதங்களுக்காக, பல ஆசீர்வாதத்துக்காக, பல சுகத்துக்காக, பல விடுதலைக்காக பல வருஷமாக நான் உபவாசம் இருந்து கண்ணீரோடு அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் ஜெபத்துக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? நீங்கள் இந்த மாதம் வாக்கு கொடுத்து சொல்கிறீங்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஜெபத்தில் எது கேட்டாலும் ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறீங்களே. பிரதர், எங்கள் வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதே. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டவருக்கு எத்தனோ நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் ஜபத்தை கேட்கிறவர். தேவன் ஜபத்துக்கு கட்டாயம் பதில் கொடுப்பார். ஜபத்தில் மூலிமா தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். வேதம் சொல்கிறது, இன்னைக்கு ஏன் அநேகருடைய ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறது? ஏன் நம்ம கேட்கறது, ஜெபிக்கிறது, வேண்டிக் கொள்கிறது கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது? இங்கே வேதத்தில் பார்க்கும்போது யோவான் இந்த சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஜான் 9:31, அங்கே வேதம் சொல்கிறது, பாவிகள் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமாக இருக்கிற தேவன், நம்ம ஜெபத்தை கேட்குற தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அதில் தான் வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் அகல் நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். அன்பு சகோதரா, நம்ம ஜெபிக்கிறதுனால தேவன் கேட்டு அற்புதம் செய்கிறார்ல. ஜெபிக்கிற நாம், நம்ம ஜெபத்தை கேட்குற தேவன் எப்படி மகா பரிசுத்தமாக இருக்கிறாரோ, அதே போல் அவருடைய பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கிற நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு தடை, நம்ம ஜெபத்தை தேவசம் எட்டாதபடி இருக்கிற தடை நம்ம பாவமாக இருக்கிறது. பைபிளில் பார்க்கும்போது தாவீது பிரியமாங்களே, அவர் பாவம் செய்து விட்டால், மற்றவன் மனைவியோடு ஒரு பாவம் செய்ததுனால அதனால் பிறக்கப்பட்ட ஒரு ஆண் குழந்தை தேவனால் அடிக்கப்பட்டு வியாதிப்பட்டிருக்கிறது. தாவீது 7 நாள் தேவ சமூகத்தில் உபவாசத்தை ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆனால் அவன் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. குழந்தை வியாதிப்பட்டு மறித்து போனது காரணம், அவன் ஜெபம் தேவ சமூகத்தை எட்டாதபடிக்கு, அவன் ஜெபத்துக்கு தேவன்ட்டு பதில் வராதபடிக்கு, அவன் ஜெபத்துக்கு ஒரு அற்புதம் நடக்காதபடி தடையாக இருந்தது அவனோட பாவம். அதே போல் என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, பல வருஷமாக ஜெபிச்சு இருக்கிறேன், பல வருஷமாக கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிறேன், பல வருஷமாக நானுட்டு வேண்டி கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தை கேட்டு கொண்டிருக்கிறேன், பதிலே வரும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுங்க. அப்பா, என் ஜெபம் கேட்காதபடி, என் ஜெபத்துக்கு பதில் வராதபடி, என் ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஒரு சுகம் கொடுக்காதபடி, எங்களுக்குள்ள ஏதாவது குறைகள் இருப்பவனால், பாவங்கள் இருக்குமானால், அக்கிரமங்கள் இருக்குமானால் தயவாக மன்னிங்க சப்பா. மன்னிப்பு கேட்டு உங்கள் பாவங்களை அறிக்கை விட்டுட்டு இன்னைக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ சுவாமி, எங்கள் ஜெபத்தை கேட்குற தேவனாக்குறீங்க. எங்கள் ஜெபத்துக்கு பதில் வராதபடி, ஜெபம் கேட்கப்படாதபடி, ஜெபத்துக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளபடி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சப்பா, எந்த பாவம் இருந்தாலும், எப்படிப்பட்ட அக்கிரமம் இருந்தாலும் தயவாக எங்களை மன்னிங்கப்பா. அன்னைக்கு தாவீது மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் மன்னிச்சிங்களப்பா, அவனை பரிசுத்தமாக்குறீங்களே, அவனை ஆசீர்வதிச்சிங்களே. அதே போல சப்பா, இந்த டெய்லி மூலிமா யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்களோ, பாவத்தை மன்னிக்க சொல்கிறாங்களோ, கர்த்தர் மன்னித்து அப்பா அவங்கள பரிசுத்தமாக்கி அவங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து இந்த மாதம் அவங்கள சாட்சி வைத்து ஆசீர்வதிப்பீராகப்பா. அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.